ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஹிஸ்டாரிக்கல் ட்ராமா தாங்க பார்க்க போறோம். ட்ராமாவோட கதை என்னன்னா, நம்ம ஹீரோயின் வந்து ஒரு சில காரணத்துக்காக அவங்க பிரதர் இன் லாவ கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதா போயிடுச்சு. ஆனா லவ் பண்ண நம்ம ஹீரோவ வந்து ஏமாத்திட்டான்னு நெனச்சுக்கிட்டு, நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயின பழி வாங்குறதுக்காக துடிச்சுக்கிட்டு இருக்கான். ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோயின் அவனோட ஹெல்ப் கேட்க, அதே காரணம் காட்டி இவன் பாடாப்படுத்துறான். மேற்கொண்டு என்ன நடக்க போகுதுன்னு ட்ராமாக்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் என் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. பிடிச்சிருந்தா மறந்தாம லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கிறங்க. இப்போ வாங்க ட்ராமாக்குள்ள போகலாம். எடுத்தோனே நம்ம ஹீரோயின தான் காட்டுறாங்க. இவ பேரு சுயான். இவ வந்து மனக்கோலத்துல அவ பெட்ரூம்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவங்க ஹஸ்பண்ட் வருவாங்க அப்படிங்கிற மாரி. அதோட இங்க கட் பண்ணி காட்டுறாங்க. இங்க ஏதோ ஒரு பார்ட்டி நடந்துகிட்டு இருக்கு. அதாவது இந்த மேரேஜுக்காகத்தான் எல்லாரும் வந்திருக்காங்க. அங்க நம்ம ஹீரோ வந்திருக்கான். நம்ம ஹீரோ வந்து இந்த ராஜாவோட ரிலேட்டிவ்ஸ் தான் போல இருக்குது. அப்ப அவன ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அங்க உள்ளவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஹிரான் மேரேஜ் பண்ணிக்கிற பொண்ணு யாருன்னு தெரியுமா? வேற யாரும் இல்ல, அவங்க ஒய்ஃபோட சிஸ்டர் தான் அவன் மேரேஜ் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொன்னோன்னே, என்னது அவங்க ஒய்ஃபோட சிஸ்டரே, எதுக்காக இவ வந்து இப்படி செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. வேற எதுக்கு? எல்லாம் பதவிக்காகத்தான். அவங்க அக்கா இறந்து போயிட்டாங்களா, அதனால அந்த ராணி பதவி எம்டியா இருக்குன்ட்டு இவ மேரேஜ் பண்ணிக்கிட்டா எல்லாம் பணத்துக்காகத்தான். ஏன்னா ஏற்கனவே வந்து நம்ம நான்சா நாட்டோட பிரின்ஸ்க்கும் இவங்களுக்கு தான் என்கேஜ்மெண்ட் நடந்துருந்துச்சு. ஆனா அதே அவ கேன்சல் பண்ணிட்டு ஹீரானை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படிங்கிற மாதிரி அந்த ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம ஹீரோக்கு செம்ம காண்டாகிட்டு இருக்குது. உடனே அவனை எந்திரிச்சு வேகமா வெளியேறா. வரும்போதே எதையை தூக்கி வீச பார்த்தா அது டக்குன்னு அவங்க டேபிள் மேல அடிச்சோன்னா அந்த டேபிள் அப்படி பறக்குது. அந்த அளவுக்கு நம்ம ஹீரோவுக்கு வெறுப்பும் கோவமும் இருக்குது. நம்ம நேரா நம்ம ஹீரோயினை பார்க்கறதுக்காக தான் அவன் வந்துகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் ரூமில் உட்காந்துக்கிட்டு இருக்கா. பார்த்தா யாரோ வர மாதிரி இருக்குது. உடனே நம்ம ஹீரோயின் வந்து யார், ஹிரானா ஹிரானா அப்படிங்கிற மாதிரி அவளும் கூப்பிட எதுவுமே சொல்லாமல் நம்ம ஹீரோ அப்படியே வந்துக்கிட்டே இருக்கான். ஆனால் யார் வர்றது, இங்கே யார் வர்றது அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதோட இங்கே கட் பண்ணி ஹிரானை காட்டுறாங்க. அவன் தான் இந்த நாட்டோட ராஜா போல இருக்குது. அவனும் மனக்கொள்ளத்தில் இருக்கான். அவனும் அங்கே உள்ள வந்த எல்லா ராஜாமாரும் அவனுக்கு விஷ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தா நம்ம ஹீரோ டக்குன்னு வந்தவன் நம்ம ஹீரோயின் அப்படியே கண்ணை வந்து பொத்திக்கிட்டு, என்ன நீ யாருக்கா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா, எனக்காகவா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, உன்னை இவளும் பார்த்துட்டு நீ எதுக்கு இங்கே வந்த, சீக்கிரம் எங்கேருந்து போ, அவர் வந்துருவார் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். என்ன தைரியம் தான் நீ என்னை லவ் பண்ணிவிட்டு என்னை ஏமாற்றிட்டு இப்போ வந்து இவனை நீ மேரேஜ் பண்ணிவிட்டு சந்தோஷமாக அதுவும் இந்த ரூமில் அவனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பா அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு கோவமாக நம்ம ஹீரோயினை பிடிச்சி தரல. நம்ம ஹீரோயின் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக அவனை அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கா. நீ இவங்க கூட சந்தோஷமாக வாழ்ந்துருவியா, இந்த ராணிங்கிற பதவி வேணுங்கிறதுக்காக தான் நான் என்ன வேண்டாம்னு சொன்னால், ஆமாம் நான் என்னதான் இருந்தாலும் நான் வெறும் பிரின்ஸ் மட்டும் தானே, என்கிட்ட ஆர்மி படம் மட்டும் தானே இருக்குது, என்னால் நாட்டுக்கு ராஜாவாக முடியாதுன்னு சொல்லிட்டு தானே இந்த மாதிரி முடிவெடுத்தா. ஆனால் இதுக்காக நீ கண்டிப்பாக கஷ்டப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு நீ வேணா அவனை மேரேஜ் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக வாழலாம்னு நினைக்கலாம். ஆனால் நான் நிச்சயமாக அதுக்கு விட மாட்டேன். அவன் உன்னை மேரேஜ் பண்ணியிருந்தாலும் உன்னை அவன் தொட விட மாட்டேன். அப்படி அவன் மட்டும் உன்னை தொட்டான் அவன் கழுத்தை நான் வெட்டி எடுத்துருவேன். கண்டிப்பாக ஒரு நாள் திரும்ப வருவேன். ஆனால் அன்னைக்கு நீ வந்து என்னோட வர மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவை மிரட்டிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறான். நம்ம ஹீரோயின் பாவம் இதெல்லாம் கேட்டுட்டு அழுதுகிட்டு இருக்கான். அவன் போன நம்ம ஹீரோயினுமே அழுதுகிட்டு இருக்கா. அவரோட இந்த ஹீரோயின்ட்ட சொல்கிறா, நான் உங்களை மேரேஜ் பண்ணிக்கிட்டதே எங்கள் அக்காவோட ஆசைக்காக தான். ஏன்னா எங்கள் அக்கா இறந்து போகும்போது என்கிட்ட ஒரு சத்தியம் வாங்கிக்கிட்டாங்க, அவங்க குழந்தைய வளர்க்குண்டு. அந்த குழந்தை ரொம்ப இப்போ சின்ன குழந்தையா இருக்கிறதுனால கண்டிப்பாக நான் அதை வளர்க்கணும், அதுக்காகத்தான் உங்களை மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். மற்றபடி எனக்கும் உங்களுக்கு எந்த இது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அவனும் சரின்னு ஒத்துக்கிறான். அதோட அவன் அக்கா லெட்டரையும் படித்து பார்க்குறான். என் சிஸ்டர் நீங்கள் கண்டிப்பாக மேரேஜ் பண்ணிக்கிறீங்க, அது நம்ம குழந்தைக்காகத்தான். எனக்கு உங்களை பற்றியும் தெரியும், என் சிஸ்டரை பற்றியும் தெரியும். அவளோட வாழணும் விருப்பம் இருந்தால் வாழுங்க, இல்லாட்டி அவள் வாழ்க்கையை அவள் சந்தோஷமாக வாழட்டும் அப்படிங்கிற மாதிரி. இவளும் அவள் சிஸ்டர் எழுதின லெட்டரை படித்து பார்த்துக்கிட்டு இருக்கா. இவள் எழுதிருப்பா, நீ நானும் சின்ன வயசுலேருந்து ஒன்றா இருந்தோம், ஒன்றாவே வளர்ந்தோம், ஒன்றாவே சாப்பிட்டோம். ஆனால் என்ன பண்ணுறது, நான் திடீர்னு இறந்து போக வேண்டிய சூழ்நிலையில் நான் என் ஹஸ்பண்டையும் உனக்கே தர வேண்டியதாக போயிடுச்சு. நீ தான் என் பிள்ளைய நல்லபடியாக பார்த்துக்கணும். என் குழந்தை ரொம்ப சின்ன பையனாக இருக்கான். அவன் 5 வயசாகியும் அவன் படித்து அவன் பேசி அவன் எழுத ஆரம்பிக்கும் போது உன்னோட லைஃப்பை நீ எப்படி வாழணும் விரும்புறியோ அப்படியே வாழ்ந்துக்கலாம். இல்லாட்டி இதுதான் உன் லைஃப்னு இருந்தால் கூட நீ இருந்துக்க, அது உன் விருப்பம் அப்படிங்கிற மாதிரி அவங்க அக்கா லெட்டரை இவளும் படித்து பார்த்துட்டு அப்படியே அழுதுகிட்டு இருக்கா. இப்படி கிட்டத்தட்ட 5 வருஷமாயிரும். அந்த பையனும் கொஞ்சம் பெரிய பையனாயிரான். அப்போ தான் இந்த நேரத்தில் இந்த சிட்டியில் வந்து ஏதோ இப்போ வந்து அட்டாக் நடந்துக்கிட்டு இருக்குது. எனிமையெல்லாம் உள்ளே பூந்துட்டாங்க அந்த ராஜ்யத்தை கலைக்கிறதுக்காக. இங்கே பெரிய போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்குது. உடனே இப்போ என்ன பண்ணுறது, இங்கே அங்கங்கே கலவரம் நடந்துக்கிட்டு இருக்குது, நம்ம இங்கேருந்து எப்படியாவது போகணுமே அப்படிங்கிற மாதிரி இவரோட மெய்டு லீஸ் சொல்லும்போது நம்ம ஹீரோயின் சொல்கிறா, நான் இங்கேருந்து வர்றதா இல்லை, நீ வேணா போய் உயிரை காப்பாற்றிக்க, நான் இங்கே தான் இருக்க போகிறேன்னு சொல்லிட்டு அவளும் அவன் ஹஸ்பண்ட் ஹீரோனை பார்க்குறதுக்காக வந்தோடனே அவனும் சொல்கிறான், இங்கே நாடு ஃபுல்லாக ஒரே கலவரமாக இருக்குது, என்னாலேயும் போக புரிய முடியல, என் நாட்களை எண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலை, என்னால் ஆர்மி படம் அவ்வளோக்கா என்கிட்ட இல்லை, நான் ரொம்ப மாட்டிக்கிட்டு அதெல்லாம் நீனும் பிள்ளையும் இங்கேருந்து எப்படியாவது தப்பிச்சு போயிருங்க அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்லும்போது அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்கிறா, இல்லை நான் இங்கேருந்து தப்பிச்சு போகிறாதா இல்லை, கண்டிப்பாக நான் இங்கே தான் இருப்பேன், இந்த ராஜ்யம் உங்களுக்கு தான், நான் வந்து யுவாட்ட ஹெல்ப் கேட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா, என்னது யுவாட்டக்கு ஹெல்ப் கேட்டிருக்கேன் அப்படின்னு அவனு கேட்குறான். ஆமாம் நான் 7 நாளைக்கு முன்னாடியே அவனுக்கு லெட்ரு போட்டேன், கண்டிப்பாக அவன் வருவான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஆனால் அவனை ஏன் அவனை கூப்பிட்டா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம்
மயக்கமாக இருக்கான். அதோட இங்கே பார்த்தா நாடு ஃபுல்லாக கலவரம் நடந்துக்கிட்டு இருக்குது. எங்களோட ஆட்சியை கலைக்கிறதுக்காக அங்கிட்டு இங்கிட்டுன்னு போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்குது. எல்லா மக்களும் அங்கே இங்கேயும் ஓடுறாங்க. பாவம் பல மக்கள் கொல்லப்படுறாங்க. அந்த நேரத்தில் நம்ம ஹீரோயின் ரூமுக்கும் யாரோ வர மாதிரி இருக்குது. உடனே லீஸ்வரா இங்கே எதிரிகள் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன், நம்ம இங்கேருந்து எப்படியா தப்பிச்சு போடுன்னு குழந்தைய கூட்டிகிட்டு ஓடும்போது பார்த்தா அங்கே எனிமெல்லாம் வந்துடுறாங்க. வாளோட 4-5 பேர் வந்து நம்ம ஹீரோயினை வந்து அட்டாக் பண்ணுறதுக்காக வந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோவும் அந்த சிட்டிக்குள்ளே என்ட்ராகலாம் பெரிய படையோட வர அந்த நாட்டை காப்பாற்றுறதுக்காக. இங்கே நம்ம ஹீரோயினை தாக்குறதுக்காக அந்த எனிமிங்க அப்படி வாள் எடுத்துகிட்டு வரும்போது அந்த நேரத்தில் அந்த படைகள்லாம் வந்து நம்ம ஹீரோயினை காப்பாற்றிடுறாங்க. அப்போ அந்த படையோட தளபதி லீ தான் வந்து நம்ம ஹீரோயினை காப்பாற்றிட்டு ராணி நீங்கள் கவலைப்படாமல் இருங்க, நாங்கள் வந்துட்டோம், உங்கள் நாட்டை நாங்கள் காப்பாற்றிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அப்போ தான் இவன் கவனிக்கிறான் இவன் யார் அப்படிங்கிற மாதிரி. இவன் தான் நம்ம யுவாவோட படத்தளபதி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்போ படைகள் எல்லாம் அந்த நாட்டுக்குள்ளே வந்துட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி அவளும் பார்த்துக்கிட்டு இருக்கான். அதோட கட் பண்ணி நம்ம ஹீரோவை கட்டுறாங்க. நம்ம ஹீரோ அப்படியே நடந்து வந்துக்கிட்டு இருக்கான். அந்த எனிமியை கட்டி போட்டு வச்சுருக்காங்க. அந்த எனிமி வேறு யாரும் இல்லை, நம்ம ஹீரோனோட கசின் தான் போல் இருக்குது. உடனே அவனு சொல்கிறான், பற்றியா யார் உன்னோட எனிமின்ட்டு, இவங்க கசின் தான், இவங்களே உனக்கு உள்ளுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு உனக்கு எதிரியாக இருந்திருக்காங்க. எல்லாமே இந்த சிம்மாசனத்துக்கு ஆசைப்பட்டு தான். ஏன்னா உனக்கு இந்த சிம்மாசனம் ஈஸியாக கிடச்சிருச்சுல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் அந்த ஹீரோனை பார்த்து கொஞ்சம் குத்தி கட்டி பேசிக்கிட்டு இருக்கான். உடனே அங்கே உள்ள கட்டி போட்டுக்கணும் அவங்களுக்கு செஞ்சுட்டாங்க. அண்ணா என்னை விட்டுட்டு ப்ளீஸ் என்னை மன்னிச்சிட்டு, தெரியாமல் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டு இந்த அரியானத்துக்கு ஆசைப்பட்டு அப்படிங்கிற மாதிரி அவங்க கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம ஹீரோவா இவன் வேணா உன்னை மன்னிக்கலாம், நான் உன்னை மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனை இழுத்துக்கிட்டு போய் இவங்க 2 பேருக்கு தூக்கு தண்டனை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நம்ம ஹீரோ வந்து இந்த ஹீரோன் தலையை பிடிச்சிட்டு, ஏன்னா உனக்கு இந்த சிம்மாசனம் ஈஸியாக கிடச்சிச்சுல, அதனால உனக்கு எதிரிகள் ஜாஸ்தி, ஆனால் இதை உன்னால் சமாளிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு என்னோட ஆர்மி படை தான் உனக்கு வந்து உதவி பண்ணியிருக்குது, ஆனால் நீ நானும் ரிலேட்டிவ்ஸ் தான், அதை மறந்துடாத அப்படிங்கிற மாதிரி அவனு சொன்னேன். அதுக்கு அந்த ஹீரோன்னு சொல்கிறான், நீ என்னை காப்பாற்றினதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், என் சிட்டியை ப்ரொடெக்ட் பண்ணதுக்கு, நீ உனக்கு என்ன வேணுமோ கேளு நான் தரேன். ஆனால் அவனை சிரிச்சுக்கிட்டு என்னது நீ தரப்போறியா, உன்னால் என்ன தர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வாழை எடுத்துட்டு எனக்கு உன் உயிர் அப்படின்னு சொன்னவன் நிச்சயமாக அதை கேட்க மாட்டேன், ஏன்னா எனக்கு அது தேவையே கிடையாது, எனக்கு உன்னோட உயிரும் வேண்டாம் உன்னோட சிம்மாசனமும் வேண்டாம், எனக்கு என்ன வேணும்னு எனக்கு தெரியும், அதை நானே எடுத்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்பி போகிறான். இங்கே நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினை அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த லீன்ஸோரா நல்ல வேலை அந்த படைகள் வந்து நம்ம சிட்டியை காப்பாற்றிட்டாங்க. இப்போ எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. அதே மாதிரி நம்ம ராஜாவும் நிம்மதியாக இருக்கார். அவருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் என்ன, ராஜா ரூமில் தான் இப்போ வந்து அந்த நாஞ்சனோட பிரின்ஸு வந்து யுவா தங்கியிருக்காராம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்கிறா, அதுக்கு என்ன, அவர் எங்கே வேணாலும் தங்கலாம், ஏன்னா அவர் தான் இப்போ நம்மளை காப்பாற்றிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் ஒருத்தரை பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்க்குறதுக்காக தான் நம்ம ஹீரோயினும் வந்துக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவை பார்க்குறதுக்காக ரூமுக்கு வரலான்னு சொல்லி வந்துக்கிட்டு இருக்கா. அங்கே உள்ள படையெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. நம்மளோட பிரின்ஸ் வந்து என்ன தான் இவங்களை காப்பாற்றிருந்தாலும் கண்டிப்பாக இங்கே உள்ள ராஜா ஒரு அடிமை மாதிரி தான் இருப்பாள். அளவுக்கு தான் நம்ம யுவா நடத்துவார். அவரை யாருக்கும் அவ்வளோ சீக்கிரமெல்லாம் ஹெல்ப் பண்ண மாட்டார் எதுவுமே இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இதெல்லாம் நம்ம கேட்ட நம்ம ஹீரோயின் வந்துக்கிட்டு இருக்கா. ஆனால் அவன் எதுவுமே பேசாமல் அவனை பார்த்து அப்படி வந்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவை வந்து வால் அப்படி க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கான். என்ன இவ்வளோ தூரம் வந்துட்டு எதுவுமே பேசாமல் நின்றுக்கிட்டு இருந்தா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு டக்கு நம்மளை எடுத்து பார்க்குறான். பார்த்தா அவனுக்கு பழைய ஞாபகம் வந்துடுது. 5 வருஷத்துக்கு முன்னாடி இவ சொல்லியிருப்பா நம்ம ஹீரோவை பார்த்து, நான் என்னோட பிரதர்லாவை தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன், ஏன்னா அவன் என்னதான் இருந்தாலும் ராஜா, நீ வந்து வெறும் பிரின்ஸ் மட்டும்தான், நீ ஒரு படைக்கெல்லாம் தளபதி மட்டும்தான், மற்றபடி ஒன்றால் வந்து ராஜாவை ஆக முடியாது, எனக்கு அரியானா வேணும், நான் ராணியாக வாழணும், அதுதான் என்னோட ஆசை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவள் போயிருப்பா. நம்ம ஹீரோ இதெல்லாம் கேட்டுட்டு ரொம்ப அப்படி நொந்து போய் சொல்லுவான், உனக்கு அரியானா வேணுமா, உனக்கு ராணி பதவி வேணுமா, அதெல்லாம் என்னால் தர முடியாதுல, ஆனால் நீ இதுக்காக நீ வருத்தப்படுவா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லியிருப்பான். இப்போ நம்ம ஹீரோயினை பார்த்தோன்னா அப்படியே அவனுக்கு அந்த பழைய ஞாபகம் வந்துடுது. உடனே என்ன ராணி எப்படி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அவனு கேட்டோன்னே அவனும் சொல்லுவா, நீ என்னை காப்பாற்றினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, நீ வரமாட்டான்னு நினச்சேன், ஆனால் நீ வந்துட்ட அப்படின்ட்டு. அதுக்கு நம்ம ஹீரோ அது எப்படி வராமல் இருப்பேன், கண்டிப்பாக உனக்கு ஒன்றுண்டா நான் வரதானே செய்வேன் அப்படிங்கிற மாதிரி, ஆனால் நீ சொன்ன வார்த்தையை நீ மறந்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவன் சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் டக்குன்னு அவனுக்கு முன்னாடி மண்டிக்கிட்டு நான் மறக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாள். அதாவது நம்ம ஹீரோயின் லெட்டர் எழுதியிருப்பா, என் நாட்டையும் நாட்டு மக்களையும் என் குழந்தையும் என் ஹஸ்பண்டையும் காப்பாற்று, நான் அதுக்காக உனக்கு ஒரு மெய்டாக ஒரு அடிமையாக உனக்கு இருப்பேன், நீ என்ன சொன்னாலும் நான் கேட்பேன் அப்படிங்கிற மாதிரி இந்த லெட்டரை எழுதியிருப்பா போல இருக்குது. அதைத்தான் நம்ம ஹீரோ இப்போ வந்து சுட்டி காட்டுறான். அதோட நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோயின் பக்கத்தில் வந்து, ஆமாம் அந்த 5 வருஷமாக நீ ரொம்ப ஹாப்பியாக இருந்தியா, அவன் கூட நல்லா சந்தோஷமாக இருந்தானா, என்னென்னலாம் பண்ணீங்க எப்படிலாம் பண்ணீங்கன்ட்டு அவன் வார்த்தையால் நம்ம ஹீரோயினை போட்டு ரொம்ப வதைக்கிறான். நம்ம ஹீரோயின் பாவம் அப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். ஆனால் அவன் டக்குன்னு இருந்துச்சுட்டு, சரி நீ அவன் கூட சந்தோஷமாக இருந்ததெல்லாம்
போதும். இப்போ இன்னையிலேருந்து நீ நான் சொன்னபடி தான் கேட்கணும். நீ அதுக்கு ஓகே சொல்லியிருக்க. உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? அப்படிங்கிற மாரி அவனும் கேட்குறான். நம்ம ஹீரோயின் நிச்சயமா ஞாபகம் இருக்கு. நான் இன்னையிலேருந்து உங்க வேலைக்காரி மாரி நான் இருப்பேன் அப்படிங்கிற மாரி அவளும் சொன்னா. நம்ம ஹீரோ காதுல வந்து அப்பனா இப்போவே உன்னோட ட்ரெஸ் எல்லாம் வந்து டேக் ஆஃப் பண்ணு அப்படிங்கிற மாரி சொல்கிறான். நம்ம ஹீரோயின் அப்படியே அதிர்ச்சி அவனை பார்த்தோன்னே நான் சொன்னபடிலாம் செய்கிறேன்னு சொல்லியிருக்கீல செய் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோயினும் பாவம் ரொம்ப அப்படியே கஷ்டத்தோட ட்ரெஸ் எல்லாம் அப்படியே ஒன்று ஒன்றா ரிமூவ் பண்ணிக்கிட்டே இருக்கா. அதுக்கு மேலே அவளால் தாங்க முடியல. ப்ளீஸ் என்னை விட்டுடுவேன், உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோட்ட கெஞ்சினோன்னா உடனே நம்ம ஹீரோ எழுந்திரிச்சிட்டு நீ என் மூடையே ஸ்பாயில் பண்ணிட்டா, எனக்கு மூடு இல்லை, ஆனாலும் எனக்கு இப்போ வந்து மியூசிக் கேட்கணும்லாம் ஆசையாக இருக்கும், உனக்கு தான் சித்தார் வாசிக்க தெரியுமில்ல, போய் ப்ளே பண்ணு அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்கிறான். நம்ம ஹீரோயின் சரி அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறதுக்காக போய்கிட்டு இருக்கா. அந்த லியோட குரல் கேட்குது, பிரின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துகிட்டு இருக்கான் போல இருக்குது. உடனே நம்ம ஹீரோ அதை கேட்டுட்டு டக்குன்னு ஓடி போய் நம்ம ஹீரோயினை பிடிச்சி உடனே அவன் மறைச்சிக்கிறான். ஏன்னா அவன் வந்து வெறும் மேல் கோட்டு இல்லாமல் நம்ம ஹீரோயின் நிற்கிறாள், அதனால யாரும் பார்த்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி மறைச்ச மாதிரி நின்றுகிட்டு இருக்கான். அந்த நேரம் பார்த்து லீயும் வந்தோடனே இவன் கண்ணை கட்டுறான், வெளியே போ அப்படிங்கிற மாதிரி. உடனே அவனுக்கு ஒன்றும் புரியல, சரின்னு சொல்லிட்டு அப்படியே வெளியே வந்துடான். ஆனால் இங்கே வெளியில் உள்ள எல்லா சிப்பாயும் பேசிக்கிட்டு இருக்காங்க. மேடம் போய் ரொம்ப நேரமாச்சு இன்னும் வரல, ஏதோ ப்ளே பண்ணுற மாதிரி இருக்குது, இன்னைக்கு ஃபுல்லாக விடிய விடிய சிவராத்திரி தானா அப்படிங்கிற மாதிரி அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோயின் ப்ளே பண்ணுறதை கேட்டுக்கிட்டே இருக்கான். இருந்தாலும் அவன் பார்க்குற பார்வையிலே நம்ம ஹீரோயின் அப்படியே எரிச்சிட மாதிரி அப்படி கோபத்தோடு பார்த்துக்கிட்டு இருக்கான். அடுத்த நாள் காலையில் நம்ம லீயும் வந்தவன், என்ன பிரின்ஸ் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, நீங்கள் இங்கே வந்து ஹீரோனை காப்பாற்றுறதுக்காக வந்தீங்களா இல்லை இந்த லேடிக்காக வந்தீங்களா, அந்த உலகத்தில் எவ்வளோ லேடி இருக்குது, எதுக்கு தேவையில்லாமல் இந்த பொண்ணை போய் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அதுவும் இல்லாமல் இந்த பொண்ணுக்கு வேறு மேரேஜ் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அதுக்கு நம்ம ஹீரோவை சொல்கிறான், அவள் மேரேஜ் ஆனால் அவள் வந்து என்னோடையவ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சரி நான் கைது பண்ணி வச்சுக்கிறேன், அவங்க 2 பேரையும் பார்க்கணும், வா ஜெயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு ஜெயிலுக்கு வரான். அங்கே பார்த்தா அவங்க 2 பேரும் இந்த கட்டி போட்டிருக்காங்க, நம்ம ஹீரோனை கொல்ல வந்தாங்களா அவங்க. ஆனால் இவன் நம்ம ஹீரோ பார்த்துட்டு இங்கே என்ன தைரியம் தான் நீ ராஜ்யத்தை தப்பான வழியில் எடுத்துக்கலான்னு நீ முடிவு பண்ணிவிட்டு இவ்வளோ கலவரம் பண்ணுவா அப்படிங்கிற மாதிரி கத்தி எடுத்து அவனை குத்த போகலான்னு இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அவனும் சொல்கிறான், 1000 தான் இருந்தாலும் நீ நானும் கசின் தானே, கொஞ்சம் இறக்கம் காட்டு அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோ என்னது இறக்கமா அப்படிங்கிற மாதிரி பார்த்தா அவனை குத்தி கொலை பண்ணிடுறான் போல இருக்குது. அவட வெளியே வந்துட்டு கத்தியை வந்து நம்ம லீட்டை கொடுத்துட்டு அப்படியே ஒரு கிளாத்தை எடுத்து அவன் கையை தொடச்சிக்கிட்டே சொல்கிறான், நான் யாரையும் அவ்வளோ சீக்கிரம் மன்னிக்கவும் மாட்டேன், எதையும் மறக்கவும் மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அதோட கட் பண்ணி காட்டுறாங்க. அந்த ஹீரோயின் கேட்டுக்கிட்டு இருக்கான் நம்ம ஹீரோயின்ட்ட, நீ நைட்டு அங்கே இருந்ததா கேள்விப்பட்டேனே அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்கிறா, நான் எதுக்காக அங்கே போயிருப்பேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிற மாதிரி. நம்ம அவன் சொல்கிறான், உன் மேலே எனக்கு நல்லா நம்பிக்கையே இருக்குது, நீ எனக்காகவும் என் பிள்ளைக்காகவும் நிறைய தியாகங்கள் பண்ணியிருக்கா, ஆனால் நீ என்ன முடிவு எடுத்தாலும் உனக்கு கூடவே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவனு சொன்னேன். அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்கிறா, நான் இப்போ அவனுக்கு ஒரு மெய்டாகவும் இருக்கேன், நம்ம ராஜ்யத்தையும் நம்ம குழந்தையும் எப்படியாவது காப்பாற்றணும், அதுக்காக இந்த மாதிரி எடுத்தேன், மற்றபடி என்னை காத்துக்க தெரியும், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, என் மேலே மட்டும் நம்பிக்கை வைங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னா. அதுக்கு அவனும் சரி நீ உனக்கு எப்பவுமே நான் கூட இருப்பேன், எதுக்கும் பயப்படாத அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அங்கே வந்து கமாண்டர் சொல்கிறான், இந்த 2ஓட பொண்ணு இங்கே வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி. ஒன்று அவன் வந்து பெரிய பிரச்சனைலாம் பண்ணிக்கிட்டு இருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா நம்ம ஹீரோயின். அதுக்கு நம்ம ஹீரோயின் கவலைப்படுறதுங்க, எதாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவளும் அங்கேருந்து கிளம்பி போகிறான். நம்ம ஹீரோயின் போனப்புறம் அந்த கமாண்டர் சொல்கிறான், ராஜா இங்கே நடக்கிறது எல்லாம் உங்களுக்கு புரியுதா அப்படிங்கிற மாதிரி. எனக்கு நல்லாவே தெரியுது, சுயான் கண்டிப்பாக யூ மேலே ரொம்ப கோவமாக இருக்குது, அதனால கண்டிப்பாக அவன் பக்கம் இவன் போக மாட்டான்னு எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு பழத்தை எடுத்துக்கிட்டு சொல்கிறான், யூ உன்னோட ஆட்டம் ரொம்ப நாள் நீடிக்காது, கண்டிப்பாக இதுக்கான முடிவு வரும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ வில்ல மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். போக தான் தெரியும் இந்த ஹீரோன் உண்மையில நல்லவனா இல்லை கெட்டவனான்ட்டு. அதோட நம்ம ஹீரோயின் அந்த குழந்தைய கூட்டிகிட்டு சாப்பிட்றதுக்காக வந்துக்கிட்டு இருக்கா ரூமுக்கு. பார்த்தா அந்த லீசோரா கண்ணை காட்டி இங்கே பாருங்கள் யார் இருக்காங்கன்னு உள்ளே வந்து பார்த்தா அந்த டியூவோட டாட்டர் உட்காந்துக்கிட்டு இருக்கா. உடனே சரி நீ பிள்ளைய கூட்டிகிட்டு வெளியே போ அப்படிங்கிற மாதிரி லீட்டை சொன்னோன்னா அவனும் அந்த பிள்ளைய கூட்டிகிட்டு போகிறான். உடனே நம்ம ஹீரோயின் வந்து என்ன நீ இந்த ரூமுக்கு வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா உன்னை பார்த்துட்டு போகலாம் தான் வந்தேன், பாவம் பாரு உன் ராஜ்யத்தை எல்லாமே இழந்துட்டா, உன்கிட்ட போய் ஒன்றுமே இல்லை, வெறும் ராணிங்கிற பட்டம் மட்டும் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த லூ பொண்ணு நம்ம ஹீரோயினை பார்த்து அடிக்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் எனக்கு இது மட்டுமே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த ரூமுக்கு வந்து நம்ம ஹீரோவும் வரான். ஆனால் நீ என்னடி ரொம்ப திமிரா பேசுகிறான்ட்டு அந்த லூவும் நம்ம ஹீரோயின் அடிக்க கையை ஓங்குறா. அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோ தெரிஞ்சுட்டு அப்படியே அமைதியாயிடுறா. அதோட நம்ம ஹீரோ அப்போ உள்ளே வரவன் சொல்லிக்கிட்டே வரான், என்ன இந்த பக்கம் நல்ல தென்றல் காற்றை வீசுது அப்படின்னு சொல்லிட்டோன்னா உடனே நீ யார் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கேட்குறான். அதுக்கு அவ்வளோ சொல்கிறான், நான் தான் டியூ நாட்டோட இளவரசி லூ, இங்கே வந்திருக்கேன், எங்கள் அப்பா வந்து சொன்னாங்க உங்களை பற்றி, இப்போ ராஜ்யத்தை நீங்கள் தான் கைப்பற்றிருக்கீங்களாம், அடுத்த ராஜாவாக கூட உங்களால் ஆக முடியும், அதுவும் இல்லாமல் இங்கே உள்ள கட்டிடங்கள் பில்டிங்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் இந்த ராஜ்யத்தில் நடக்கிற குழப்பத்தை பற்றியும் தெரிஞ்சுக்கிறதுக்காக எங்கள் அப்பா இங்கே என்னை அனுப்புனாங்க அப்படிங்கிற மாதிரி அப்படின்னு லூ சொல்ல நம்ம அதுக்கு நம்ம ஹீரோ அதை பற்றிலாம் கவலைப்பட வேண்டாம், நல்லபடியாக பார்த்துக்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான்.
அதுக்கு நம்ம லூவும் சொல்கிறா, ஆனால் வந்து இந்த ராஜ்யத்தை உங்களுக்கு கொடுக்குறதுக்கு சில பிரபுக்கள் வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, அதனால் நான் போர் வந்தாலும் வரும் போல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அதுக்கு நம்ம ஹீரோவும் சொல்கிறான், இந்த என்னோட இருக்கிற ஆர்மியில் கடைசி சிப்பாய் இருக்கிற வரைக்கும் அது நடக்கவே நடக்காது, கண்டிப்பாக நான் அந்த ராஜ்யத்தை கைப்பற்றுவேன், நானும் அந்த அரியணையில் கண்டிப்பாக உட்காருவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அது லூ சொல்கிறா, நான் உங்களுக்கு எப்போவுமே துணையாக இருப்பேன்ட்டு. நம்ம ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பார்த்து சொல்கிறான், இவன் வந்து ஸ்பெஷல் கெஸ்ட்டு, அதனால் இவளை நல்லபடியாக கவனிச்சுக்கணும், என் ரூம்பு பக்கத்துலேயே இவளுக்கும் ரூம்பை அரேஞ்ச் பண்ணி ஒழுங்காக கவனிச்சுக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினுக்கு ஆர்டர் போடுறான். அதோட நம்ம ஹீரோவும் வேணும்னாலும் நம்ம ஹீரோயினை கடுப்பத்துற மாதிரி நான் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரிஞ்சிச்சு அப்படி மாதிரி கேட்டோன்னே நம்ம ஹீரோயின் சொல்கிறேன், கண்டிப்பாக எனக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு, நீங்கள் நினச்சபடி நான் எல்லாம் பண்ணி வச்சிருன்னு சொல்லிட்டு அவளும் அங்கேருந்து கிளம்பி போகிறான். இங்கே ரூமில் நம்ம ஹீரோவும் அந்த லூவும் உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் இவங்களுக்காக ஸ்வீட் கொண்டுட்டு வரா. ஆனால் இவள் வரதை கேட்டுட்டு நம்ம ஹீரோவும் டக்குன்னு இந்த லூவை வந்து தான் மடியில் உட்கார வச்சுக்கிறான். நம்ம ஹீரோயினையும் கொண்டு வந்த விதை பார்த்துட்டு அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினை வெறுப்பேற்றுறதுக்கா இதெல்லாம் ஒன்றும் பண்ணிக்கிட்டு இருக்கான், என்ன பார்த்துக்கிட்டே இருக்கா, ஸ்வீட்டை பக்கத்தில் கொண்டு வந்து கொடு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நம்ம ஹீரோயின் சரின்னு சொல்லிட்டு உங்களுக்காக ஸ்வீட் கொண்டு வந்திருக்க, நீங்கள் என்ஜாய் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அவளும் நீட்டுறா. ஆனால் நம்ம ஹீரோ கேட்குற அவளை பார்த்து, உனக்கு என்ன தைரியம் தான் கொஞ்சம் கூட இளவரசர் மேலே பயமே இல்லாமல் என் முன்னாடியே தலை நிமிந்து இந்த மாதிரி பதில் சொல்லிக்கிட்டு இருப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அதுக்கு லூவும் சொல்கிறான், ஆமாம் நீ என்ன தைரியம் தான் இளவரசர் முன்னாடி இப்படி தலை நிமிந்து பேசிக்கிட்டு இருக்கா, ஒழுங்காக நீல் டவுன் போட்டு பேசு அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி லூ சொல்ல நம்ம ஹீரோயினும் லூவை பார்த்து அப்படி முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்கா. அவனை லூ சொல்கிறா, பாருங்க அவள் என்னை முறைக்கிறான்ட்டு, அவள் முறைச்சிட்டு அவள் வந்து கூண்டில் இருக்கிற முயல் மாதிரி ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் பார்த்து சொல்கிறான், உனக்கு சொன்னால் உனக்கு புரியாதா, நீல் டவுன் போட்டு எனக்கு பக்கத்தில் கொண்டு வா அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோயின் சரின்னு சொல்லிட்டு அப்படி நீல் டவுன் போடுறா. ஆனால் நம்ம ஹீரோ என்ன தான் கோவமாக சொன்னாலும் பாவம் அவனுக்கு இதை பார்க்க கஷ்டமாக தான் இருக்குது. நம்ம ஹீரோயினும் அப்படியே நீல் டவுன் போட்டுக்கிட்டே அந்த ஸ்வீட்டை பக்கத்தில் கொண்டுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது, அதை பார்த்துக்கிட்டே இருக்கான். அவன் நம்ம ஹீரோயின் இப்போ கொண்டு வந்துருந்தாங்க, உங்களுக்காக ஸ்வீட் கொண்டு வந்திருக்கிறேன், நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோ வந்து அந்த லூவை பார்த்து எனக்கு ஊட்டி விட்டுறியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அதுக்கு அவ்வளோ ஊட்டி விடுறேனே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் கேக் எடுத்து அவனுக்கு ஊட்டி கூட நம்ம ஹீரோ வந்து ருசி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். இது ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த லூவை இன்னும் இறுக்கமாக ஹக் பண்ணிக்கிறான். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறது நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. சரி நீங்கள் சாப்பிட்டீங்களே, என் வேலை முடிஞ்சிருச்சு, நான் வரவா அப்படிங்கிற மாதிரி அவனும் எந்திரிச்சு போகிறா. அதுக்கு நம்ம ஹீரோ ஒரு நிமிஷம் அவனை யார் இப்போ இங்கேருந்து போக சொன்னது, உனக்கு யார் அலோவ் பண்ணது அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அதுக்கு அந்த லூ பொண்ணு ஆமாம்மா இவளுக்கு இன்னும் மனசில் பட்டத்து இளவரசி நினப்பு, கிரானமைக்கு அவங்க அக்காவும் தங்கச்சி 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டாங்க, அவங்க அக்கா செத்த பிறகு இவன் வந்து ராணி ஆகிட்டா. ஆக மொத்தம் 2 பேருமே கிணாரம் நல்லா ஏமாற்றிக்கிட்டு இந்த சிட்டியே இவங்க கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு இருக்காங்க. நல்ல வேலை இன்னொரு தங்கச்சி இல்லாமல் போனான், இந்த அவளும் இருந்திருந்தா அவளையும் கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்படி எல்லாத்தையும் மயக்கி கல்யாணம் பண்ணிக்க முடியுமா என்ன அப்படிங்கிற மாதிரி லூவும் ரொம்ப கேவலமாக ஹீரோயினை பார்த்து பேசிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினுக்கு கோவம் வந்தது. டக்குன்னு நம்ம ஹீரோயின் கையில் உள்ள அந்த பிளேட்டை கீழே போட்டுட்டு லூவை வந்து ஓங்கி கணத்தில் அரைஞ்சிடும். ஆனால் லூ கேட்குறான், என்ன தைரியம் தான் நீ என்னை அடிப்பா அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு நம்ம ஹீரோயின் கேட்குறான், உனக்கு என்ன தைரியம் தான் ஒரு ராணிட்ட நீ இந்த மாதிரி பேசுவான், என்னை கேவலம் பேச உனக்கு எந்த அதிகாரமும் கிடையாது, என்னதான் இருந்தாலும் இது என்னோட ராஜ்யம், என்னோட இது, இன்னும் இங்கே ஆட்சி மாறல, நான் தான் இப்போதைக்கு ராணி, நீ என்னை பார்த்து பேச உனக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் அவளை நல்லா பிடிச்சி மாட்டி விட்டுட்டு நம்ம ஹீரோவை பார்க்குறா. அதே மாதிரி தான் உங்களுக்கு, நீங்கள் இன்னும் ராஜ்யத்தில் ஏறல, அது வரைக்கும் நீங்கள் என்கிட்ட இந்த மாதிரி நடந்துக்கவோ என்னை பற்றி பேசவோ ராஜ்ய குடும்பத்தை தப்பாக கீழ்த்தரமாக பேசுவோம், உங்களுக்கு யாருக்கும் ரைட்ஸ் கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கோவமாக அங்கேருந்து கிளம்பி போகிறா. ஆனால் இவளும் ஓடி வந்து பார்த்தீங்களா அவள் என்ன தைரியம் தான் இந்த மாதிரிலாம் பேசுவா, நீங்கள் தான் அடுத்த ராஜா, நான் தான் மகாராணி, மறந்துடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோவும் பார்த்துட்டு என்னது நீ மகாராணி அப்படிங்கிற மாதிரி, ஆமாம்மா அதுக்காகத்தான் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு ஆட்களை கூப்பிட்றான். பார்த்தா எல்லாரும் வந்துடுறாங்க படையெல்லாம், இவளை கைது பண்ணி இங்கேருந்து கூட்டிகிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனால் லீவும் சொல்கிறான், எதுக்காக இவங்களை கைது பண்ணணும் அப்படிங்கிட்டு, ஏன்னா ஒரு ராஜா குடும்பத்தை தப்பாக பேசுனா சட்டப்படி என்ன தண்டனை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கேட்குறான். அதுக்கு அந்த லீயும் சொல்கிறான், ராஜ குடும்பத்தை தப்பாக பேசுனா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு ஜெயிலில் கொடுக்க முடியும், இல்லாட்டி மரண தண்டனை கூட கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. இவன் வந்து தேவையில்லாத தப்பாக பேசி நாட்டுக்குள்ளே வந்து கிளர்ச்சியை உண்டு பண்ணலான்னு பார்க்குறா. அதுக்காக இவளை வந்து இங்கேருந்து பேக் பண்ணி அவங்க அப்பாட்டே அனுப்புங்க, தேவையில்லாமல் இந்த மாதிரிலாம் ஏதாவது தப்பாக பேசிக்கிட்டு இந்த நாட்டுக்கு யாராவது உள்ளே வந்தால் இதுதான் பனிஷ்மெண்ட்டுன்னு சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ ஆர்டர் போடுறான். ஆனால் அங்கே உள்ள சிப்பாயெல்லாம் அவளை இழுத்துட்டு போகிறாங்க. அதுக்கு அந்த ப்ளூவும் கத்திட்டே போகிறேன், நான் என்ன பண்ணேன், நான் என்ன தப்பு பண்ணேன், எதுக்கு இந்த மாதிரி பண்ணீங்க, உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நம்ம லீ வந்து நம்ம ஹீரோ பக்கத்துலேருந்து கேட்குறான், வர உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லைன்னு நினைக்கிறேன், நீங்கள் ரொம்ப கொடூரமாக போய்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோ உனக்கு தெரிஞ்சிருச்சுல, வாய முடிக்கிட்டு போடா அப்படிங்கிற மாதிரி சொன்னால் லீயும் சரி வரேன் அப்படிங்கிற மாதிரி அவனும் அங்கேருந்து கிளம்பி போகிறான்.
இங்கே அதோட நம்ம ஹீரோயினா அந்த குழந்தைய தூங்க வச்சுக்கிட்டு இருக்கும்போது இங்கே அவளோட மேடி லீவ் வந்து கேட்குறா, என்ன மேடம் இன்னைக்கு நீங்கள் எங்கேயும் போகலையா, ரொம்ப டயர்டாக இருக்கீங்க, நீங்கள் வேணால் தூங்குங்க, நான் வேணால் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு நம்ம ஹீரோயின் வேண்டாம் வேண்டாம் நீ போய் தூங்கு, நான் குழந்தைய பார்த்துக்கிறேன், நான் இன்னைக்கு எங்கேயும் போகல, நான் இங்கே தான் இருக்க போகிறேன்னு சொல்லிட்டு அவளும் நம்ம அந்த குழந்தைய தூங்க வச்சுட்டு அப்படி உட்காந்து புக்கு படிச்சுக்கிட்டு இருக்கா. அப்போ தான் இங்கே வந்து நம்ம கிரண்ட்ட எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இன்னைக்கு லூ வந்தது, நடந்த சண்டை எல்லாமே. ஆனால் அவனும் அப்படியே கேட்டுட்டு சரி இதை பற்றி நான் வந்து ஷியான்ட்ட கேட்டுட்டு வரேன், வா போகலான்னு சொல்லிட்டு அவனும் என்னமோ இரும்பிக்கிட்டே வரான் போல இருக்குது. அவன் கொஞ்சம் சிக்காக இருக்கான் போல இருக்கு. இங்கே நம்ம ஹீரோயினும் ரூமில் உட்காந்து புக்கு படிச்சுக்கிட்டு இருக்கா. பார்த்தா நம்ம ஹீரோ வந்து அதை பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோயின் புக்கு படிச்சுக்கிட்டு இருந்தவ யாரோ நின்று இவளை பார்க்குற மாதிரி இருக்குது. ஆனால் இவளும் யாரோ நம்ம ரூமுக்குள்ளே வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு புக்கை மூடிட்டு அப்படி மெதுவாக வந்தவ தலைவில் பின்ன எடுத்து அப்படி குத்துறதுக்காக திரும்புகிறா. பார்த்தா நம்ம ஹீரோ தான். ஆனால் அப்படியே கழுத்தில் வச்சவ அப்படியே நின்று பார்த்துக்கிட்டு இருக்கான், நீயா அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோ அந்த பின்னை வாங்கி அப்படியே தலையில் கொத்தி விட்டுட்டு இப்போ இந்த சிட்டியை நான் தான் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், சிட்டியில் எந்த இடத்துக்கு வேணாலும் போகிறதுக்கு எனக்கு உரிமை இருக்குது, அதான் ஓ ரூமுக்கு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி அவனு சொல்கிறான். அதுக்கு நம்ம ஹீரோயினா நீ இந்த இடத்துல வர்றதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸ்லாம் இங்கேருந்து போ அப்படிங்கிற மாதிரி தள்ள நம்ம ஹீரோ ரொம்ப ரொமான்ஸாக அவளை நெருங்கி நெருங்கி வந்துக்கிட்டு இருக்கான். ஒன்று எவ்வளோ நாள் என்னை வந்து காக்க வைக்கிவா அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோயினுக்கு பயமாக இருக்குது, ஏன்டா குழந்தை தூங்கிக்கிட்டு இருக்கான் முழிச்சிருவானுன்ட்டு அந்த குழந்தைய திரும்பி பார்த்துக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவை டக்குன்னு கோவத்தில் நான் உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், நீ எங்கே பார்த்துக்கிட்டு இருக்கா, உனக்கு ஞாபகம்லாம் எங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி கழுத்தை பிடிச்சி கேட்டுக்கிட்டு இருக்கான். இந்த நேரத்தில் கிரணும் அந்த மந்திரியும் வந்துடுறாங்க. உடனே அந்த மந்திரி சொல்கிறாங்க ராஜா வந்து உங்களை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்கன்ட்டு. உடனே கிரண்னு சொல்கிறான் இன்னைக்கு லூக்கும் உனக்கு ஏதோ பிரச்சனையாமல அதை பற்றி கேட்டுட்டு போகலான்னு இருந்தால் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கதவை தோற அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தா நம்ம ஹீரோ டக்கு நம்ம ஹீரோயினை கையை பிடிச்சி இழுத்து அவனும் நம்ம ஹீரோயின்ட்ட ரொம்ப நெருக்கமாக அப்படியே ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு பாவம் என்ன பண்ணுறேன்னு தெரியல, எதுவுமே பேச முடியாமல் அவளும் முழிச்சிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவை அவளை பேச விடாமல் அப்படி கிஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கான். ஆனால் இவனும் கேட்டுட்டு இருக்கான் என்னாச்சு என்ன பிரச்சனை, ஏன் என்கிட்ட எதுவுமே பேச மாட்டேங்கிறான், நான் உள்ளே வரவா அப்படிங்கிற மாதிரி அவனு கேட்க நம்ம ஹீரோ சொல்கிறான் அவனை உள்ளே வர வேண்டான்னு சொல்லி இங்கேருந்து போ சொல்லு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் சொல்லிக்கிட்டே அவளை கிஸ் கொடுக்க நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறோன்னு புரியாமல் இல்லை நீங்கள் இப்போதைக்கு இங்கே வர வேண்டாம், நான் கொஞ்சம் டயர்டாக இருக்கேன், இப்போதைக்கு நான் உங்களை பார்க்க முடியல, இந்த விஷயத்தை பற்றி நம்ம நாளைக்கு பேசலாமே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் பாவம் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனால் இந்த கிரண் அவ்வளோதானே அவன் வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு கேட்குறான். ஆனால் இல்லை அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் இங்கேருந்து போங்க, ரொம்ப லேட் ஆச்சு, இந்த குளிரில் நீங்கள் இருக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொன்னோன்னா அவனும் சரி அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினை பார்த்து கேட்குறான் ஏன் அவனை உள்ளே தான் வர சொல்லுவேன், அந்த குழந்தையும் அவனும் உன்னை இந்த மாதிரி நேரத்தில் என் கூட இருக்கிறத பார்க்கட்டுமே, அப்படி பார்த்தா என்ன ஆகும், உன் ஹஸ்பண்டுக்கு என்ன கோவம் வந்து என்னை கொன்றுவானா என்ன கொல்லுவானா இல்லைன்னு நம்ம பார்த்துருவோமா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் கேட்க நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே அவனை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது வர சொல்லு வேணா அவனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு கிஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயின் எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்த போகிறான், எந்த அளவுக்கு டார்ச்சர் கொடுக்க போகிறான்ட்டு நம்ம அடுத்த எபிசோடில் தெரிஞ்சுக்கலாம். இதோட நானும் கிளம்புறேன். ஓகே பாய்.